ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து பாயிண்ட்ஸ் ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருந்தா நமக்கு 500 பாயிண்ட். இதே இது நேஷனல் லெவல்ல கோல்டு மெடல் வின் பண்றவங்களுக்கு 190 பாயிண்ட். அதுல சில்வர் பிரான்ஸ்க்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிடும். இதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல வந்து கோல்டு மெடல் வின் பண்றவங்களுக்கு 80 பாயிண்ட்ஸ், அதுல 15 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிடும். டிவிஷனல் லெவல்ல கோல்டு மெடல் வின் பண்ணா 60 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸ் சில்வர் பிரான்ஸ்க்கு குறையும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கோல்டு வின் பண்றவங்களுக்கு 45 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 1 இயர்ல நம்ம வந்து எது ஹையஸ்ட் நம்மளோட அச்சீவ்மெண்ட். இப்போ அந்த வருஷம் நம்ம ஒரு நேஷனல் மெடல் வச்சிருக்கோம்னா நேஷனலோட பாயிண்ட்ஸ் அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு சில்வர் மெடல் வந்து ஸ்டேட்ல வச்சிருக்கோம்னா அதோட பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்படி 4 வருஷமும் ஹையஸ்ட் பாயிண்ட் வரக்கூடிய ஒரு மெடல் எடுத்துட்டு அந்த 4 வருஷத்துக்குள்ள டோட்டலையும் பண்ணா வரக்கூடியதான் நம்மளோட டோட்டல் ஸ்கோர். இதை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இது மாதிரி நம்மள மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி நம்ம 500க்குள்ள டாப் 500க்குள்ள வந்தோம்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி மெடிக்கலுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு. அது வந்து டோட்டலா 7 சீட்ஸ் தான். ஆர்ட்ஸ் காலேஜோட கோட்டா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது அவங்கவுங்க காலேஜ்க்கு ஏத்தாப்புல இண்டிவிஜுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களே கால் ஃபார் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஆர்ட்ஸ் காலேஜ்ல எல்லாம் ட்ரையல்ஸ் பண்ணுவாங்க. சில ஸ்குவாஷ் மாதிரி கொஞ்சம் யூனிக்கான ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஏற்கனவே வந்து நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம், ஸ்டேட் வின் பண்ணியிருக்கோம், நேஷனல் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டியை வச்சு நம்ம வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு நம்மள சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக் ரேங்கிங் சிஸ்டம். இதுல வந்து நிறைய பேர் பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது மெடல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு மறந்துடாதீங்க. இந்த பாயிண்ட்ஸ் பத்தி டீட்டெயிலா ஒரு சார்ட் பண்ணியிருக்கோம். யாருக்காவது இதை பத்தி தெரியணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல பாயிண்ட்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சார்ட்டை வந்து நாங்க டிஎம் பண்றோம்.